வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முருகானந்தம். என்னோட யூடியூப் சேனல் எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர். ரொம்ப நன்றி நண்பர்களே. நீங்கள் இந்த சேனல் கொடுத்துக்கிட்டு வர ஆதரவுக்கு. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு உண்டான ஆர்வத்தை எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு நண்பர்களே. நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம போடுற தகவல் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிற பட்சத்தில் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நண்பர்களே. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ட்ராடே ட்ரேடிங் அது லாபமாக நஷ்டமாக, அதில் நாம் என்ன விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா நாம் இதில் லாபம் அடைய முடியும் அப்படிங்கிற தகவலை கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவுக்கு நீங்கள் பயன்படுத்துகிற அந்த 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பயனுள்ளதாக தான் இருக்கும். ஸோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவோட மிடில் நம்ம ஒரு சுவாரஸ்யமான தகவலை நம்ம சொல்ல போகிறோம். ஸோ டோன்ட் ஸ்கிப் பண்ணாதீங்க. இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, பங்குச்சந்தையில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9:15க்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா 3:30க்கு முடியுது. ஸோ அந்த 9:15 மணிலிருந்து மதியம் 3:30க்குள்ளார லாபமோ நஷ்டமோ அன்றைக்கான ட்ரேடை அன்றைக்கே முடிக்கிறதுக்கு பேர் தான் இன்ட்ராடே ட்ரேடிங். ஸோ அந்த இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படிங்கிறது ரியலாகவே ப்ராஃபிட்டபுளாக இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக அந்த இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நாம் எடுக்கிற ரிட்டர்ன்ஸை விட நம்ம அந்த தொகையை பார்த்திங்கன்னா ஒரு எஃப்டிலையோ இல்லை ஒரு ஈக்விட்டிலையோ இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்டுலையோ போட்டு நாம் எடுக்கிற ரிட்டர்ன்ஸை விட இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படிங்கிறது அதை விட பல மடங்கு லாபத்தை தான் கொடுக்குது. ஸோ இதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. அப்போ இந்த இன்ட்ராடே ட்ரேடிங்கை நாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டில் அந்த ட்ரேடிங்கை பார்த்திங்கனாக்கா லேர்ன் பண்ணணும். ஃபஸ்ட்டில் கற்றுக்கணும். பங்குச்சந்தை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எதையுமே கற்றுக்காமல் யாராவது நமக்கு ட்ரேட் கொடுப்பாங்க, கால்ஸ் கொடுப்பாங்க, அதை எடுத்து நம்ம ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிடலாம் அப்படின்னா கிடையவே கிடையாது. எப்படி எல்லாரும் இந்த பங்குச்சந்தைக்குள்ளார வராங்க அப்படின்னா, பங்குச்சந்தையை முறையாக யாரும் தெரிஞ்சுக்கிறது கிடையாது. அதில் என்ன நடக்குது, அது எப்படி ட்ராவல் ஆகுது, அங்கே எப்படி நமக்கு பணம் கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்த யாருமே புரிஞ்சிக்காமல் எல்லாம் எப்படி வராங்க அப்படின்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இல்லை நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் சோசியல் மீடியாவை எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க. அதில் போடுற ஸ்க்ரீன்ஷாட்டை அவங்க பார்த்துட்டு, ஓ பங்குச்சந்தைக்கு போனோம்னா நம்ம ஒரு 50,000 வச்சுருந்தா டெய்லி 5,000 சம்பாதிக்கலாமா, 10,000 சம்பாதிக்கலாமா அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கையோட அதை மட்டும் அந்த ப்ராஃபிட்டை மட்டும் தான் பார்க்குறாங்களே தவிர, அந்த ப்ராஃபிட் பின்னாடி ஒவ்வொருத்தரோட உழைப்பு எவ்வளோ இருக்குது, அவங்க எவ்வளோ விஷயத்தை கற்றுக்கிட்டு இருக்காங்க, அவங்க இந்த பங்குச்சந்தையில் எவ்வளோ இழந்திருக்காங்க இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் யாருமே பார்க்குறது கிடையாது. டைரெக்டாக அந்த ப்ராஃபிட்டை மட்டும் பார்த்துட்டு, என் நண்பர் சொன்னார், என் கூட வேலை பார்த்த சொந்தக்காரர் சொன்னாங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு பார்வையில் எங்கேயோ ஒரு விஷயத்த ஒரு அறகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே பங்குச்சந்தைக்குள்ளார வந்துடுறாங்க. ஸோ அது சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது. இன்ட்ராடே ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் முறையாக அந்த இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படிங்கிறத அந்த டெக்னிக்கல் நாலேஜ் முழுக்க இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு தேவை பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் நாலேஜ், கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸு, சார்ட் பேட்டர்ன்ஸு, ஸோ சார்ட்டோட ஸ்ட்ரக்சரு, அதனோட சப்போர்ட் எங்கே எடுக்குது, எங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது, ஸோ மார்க்கெட் எப்படி ரிவர்சல் ஆகும், மார்க்கெட் என்ன ஸ்ட்ரக்சரில் நடந்துக்கிட்டு இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்களை டெக்னிக்கலாக முழுக்க இங்கே இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு டெக்னிக்கல் நாலேஜ் ரொம்ப 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 தேவை. ஆப்ஷன் பையராக இருந்தால், அதுவே ஆப்ஷன் செல்லர் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படிங்கிறது பை பண்ணிட்டும் செல் பண்ணலாம், செல் பண்ணிட்டும் பை பண்ணலாம். ஸோ எப்படி பண்ணாலும் இன் பிட்வீன் த மார்ஜின் தான் நமக்கு பார்த்தோன்னா ப்ராஃபிட். ஸோ ட்ரேடு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இன்ட்ராடே ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லா நாளும் ட்ரேடிங்கான நாள் கிடையாது. நீங்கள் யார் ஒருத்தரால் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, யார் வேணாலும் உங்களுடைய மனசாட்சி தொட்டு ஒரு கேள்வி கேளுங்க. இன்ட்ராடே ட்ரேடிங்கில் மாதத்தில் 20 நாள் ட்ரேடிங் டே அப்படின்னா 20 நாளுமே உங்களுக்கு லாஸ் வருதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ப்ராஃபிட்டு லாஸு ரெண்டுமே கலந்து தான் நமக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். அதனால தான் நம்ம யாருமே பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட்டை விட்டுட்டு வெளியில் போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம ப்ராஃபிட்டும் பண்ணுறோம், லாஸும் பண்ணுறோம். பட் ஆனால் கூட்டி கழிச்சு பார்க்குறப்ப எண்ட் ஆஃப் த டேவில் எண்ட் ஆஃப் த மந்தில் நம்ம லாஸில் இருப்போம். ஸோ அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு நாள் நாம் பார்த்தீங்கன்னாக்கா
ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கால் ஆப்ஷன் பை பண்ணுறோம். அன்றைக்கி நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு அகென்ஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் எடுத்திருப்போம், ட்ரெண்டை ஃபாலோ பண்ணாமல். ஸோ எண்ட் ஆஃப் த டே நம்ம லாஸ் பண்ணியிருப்போம். அன்றைக்கி நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா, கால் ஆப்ஷனுக்கு பதில் நம்ம புட் ஆப்ஷன் எடுத்திருந்தோம்னாக்கா இன்றைக்கி பெரிய ப்ராஃபிட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ நாம தான் மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாமளை சமாதானப்படுத்திக்கிட்டு அடுத்த நாள் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்லிட்டு ட்ரெண்டுக்கு அகென்ஸ்டாக போய்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், புட் ஆப்ஷன்ஸ் எடுப்போம். அன்றைக்கி மார்க்கெட் நல்லா மேலே போயிடும். ஸோ அன்றைக்கி எண்ட் ஆஃப் த டே நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, நீ கால் ஆப்ஷன் எடுத்திருந்தோம்னாக்கா நம்ம நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம தப்பு பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஒரு சரியான மார்க்கெட் புரிதல் இல்லாமல் சரியான ட்ரெண்டை ஃபாலோ பண்ணாமல் நாம் எல்லாருமே இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் நஷ்டம் அடைஞ்சிட்டு இருக்கோம். மூணாவதாக ஒரு விஷயம் என்னென்னா, ரிஸ்க் அண்ட் ரிவார்டு. பங்குச்சந்தையில் அதுவும் இன்ட்ராடே ட்ரேடிங்கில் உங்களுடைய பிளான் எப்படி இருக்கணும் அப்படின்னா, மார்க்கெட்டில் மார்னிங் 9:15 நீங்கள் வந்து உட்காரத்துக்கு முன்னாடியே குறைஞ்சபட்சம் ஒரு 1 ஹவராவது மார்க்கெட்டில் சிஸ்டத்துக்கு முன்னாடி வந்து உட்காரணும். மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உட்காந்துட்டு ஓவரால் குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குது, இன்றைக்கோட மார்க்கெட் சென்டிமெண்ட் எப்படி இருக்குது, ஸோ சப்போர்ட் எங்கே இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது, இன்றைக்கி ஏதாவது நியூஸ் இருக்கா, இந்த மார்க்கெட் எங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரியான ஒரு ஃப்ரீ மைண்ட் செட்டோடு வரணும். நீங்கள் ப்ரெஷரோடு வந்து உட்காந்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்ட்ராடேவில் ப்ராஃபிட் பண்ணவே முடியாது. எந்தவித ப்ரெஷரும் இல்லாமல் ஃப்ரீ மைண்டோட வந்து மார்க்கெட்டில் உட்காரணும். வரும்பொழுது எனக்கு இன்றைக்கி இவ்வளோ ப்ராஃபிட் வந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் இருக்கணும். ரிஸ்க்கும் அதே மாதிரி தான். எனக்கு இன்றைக்கி இவ்வளோ லாஸ் வந்துச்சு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். 5,000 இன்றைக்கி ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா என்னோடய சிஸ்டத்தை நான் க்ளோஸ் பண்ணிவிடுவேன். இல்லை 5,000 லாஸ் வந்துச்சு அப்படின்னாலும் என்னோடய சிஸ்டத்தை நான் க்ளோஸ் பண்ணிவிடுவேன். அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் ரொம்ப 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 தெளிவாக இருக்கணும். அதே நேரத்தில் இங்கே இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னாக்கா, கேபிட்டல் ரொம்ப 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 மஸ்ட் இந்த இடத்துல. இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படிங்கிறது ரிஸ்க்கும் அதிகம், ரிவார்ட்ஸும் அதிகம். அப்படிங்கிறப்போ இங்கே கேபிட்டல் ரொம்ப 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 முக்கியம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பங்குச்சந்தைக்குள்ளார வரீங்க அப்படின்னா ஒரு 5,000 ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்னா 5,000 ரூபா இருந்தால் போதும்னு நினைக்கக்கூடாது. உங்கள்கிட்ட 1,00,000 ரூபா கேபிட்டல் இருக்கணும். 1,00,000 ரூபா கேபிட்டலை வச்சுக்கிட்டு நீங்கள் இன்ட்ராடேட்டில் உட்காந்திங்கன்னா தான் உங்களால் ஒரு நாளைக்கு 5,000 ரூபா சம்பாதிக்க முடியும். இவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, நான் 10,000 வச்சு 5,000 எடுத்துறேன், 20,000 வச்சு 5,000 எடுத்துறேன்னா வரும். அடுத்த நாள் உங்களுக்கு ரிஸ்க்குன்னு வரும்போது உங்களோட கேபிட்டல் காணாமல் போயிடும். ஸோ அந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருங்க. ஓகே சார், நான் இந்த இன்ட்ராடே ட்ரேடிங்கை யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்க அப்படின்னா, எல்லாரும் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ண முடியுமா? நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன் சார், நான் ஆஃபீஸ் போயிட்டுருக்கேன் சார், நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் சார், நான் பார்ட் டைமாக இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார், நான் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணலான்னா நிச்சயமாக இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறவங்க அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ட்ரேடராக மட்டும்தான் இருக்கணும். ஸோ எனக்கு அந்த 9:15 மணிலேருந்து 3:30 மணி வரைக்கும் எனக்கு எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நான் சிஸ்டத்துக்கு முன்னாடி தான் உட்கார போகிறேன், நான் மார்க்கெட்டை மட்டும் தான் பார்க்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் மட்டும்தான் இன்ட்ராடே ட்ரேடிங் பார்க்கணும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்னதாக நம்ம ஒரு மளிகை கடை வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். மளிகை கடையில் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி எவ்வளோ வியாபாரம் நடக்க போகுது அப்படிங்கிறத ஒரு ஆவரேஜாக வேணா சொல்லலாம். எப்படின்னா இந்த கடந்த ஒரு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 2,000 ரூபாய்க்கு வியாபாரம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இன்றைக்கி டே ஓப்பனிங்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 10,000 மார்க்கெட்டில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மளிகை கடையில் இது வியாபாரம் நடக்க போதா, இல்லை வெறும் 1,000 ரூபாய்க்கு தான் வியாபாரம் நடக்க போதா, வெறும் 500 ரூபாய்க்கு தான் வியாபாரம் நடக்க போதா அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியாது. அப்படி இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, காலையில் எழுந்த உடனே கடையை ஓப்பன் பண்ணுறோம். அன்றைக்கி ஈவினிங் நைட்டு வரைக்கும் நம்ம கடையை வச்சுருந்துட்டு தான் நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். இன்பிட்வீனில் எப்போ வேணாலும் நமக்கு வியாபாரம் நடக்கலாம். நம்ம எதிர்பார்த்ததை விட அன்றைக்கி வியாபாரம் அதிகமாகவும் இருக்கலாம், அன்றைக்கி வியாபாரம் இல்லாமையே கூட இருக்கலாம். சில நாள் பெரிய ஓட்டிகிட்டு இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கூட சும்மாவே கூட உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட பங்குச்சந்தையும் அப்படி தான். 9:15 மணிக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 3:30 மணி வரைக்கும் நீ கம்பல்சரி நீ உட்காந்துருந்து தான் ஆகணும். ஸோ உனக்கான வாய்ப்பு கிடைச்சா மட்டும்தான் நீ ட்ரேட் பண்ணணும். உனக்கான வாய்ப்பு கிடைக்கவே இல்லையா, ட்ரேடே பண்ணக்கூடாது, கடையை மூடிட்டு 3:30 மணிக்கு வந்துடணும். ஸோ கிட்டத்தட்ட நம்ம அதை ஒரு பிஸ்னஸ் மாதிரி பார்க்கணும். ஒரு கடை வச்சுட்டு இருக்கவங்க எப்படி காலையில் போய் கடையை திறக்கிறாங்க, நைட்டில் தான் கடையை மூடிட்டு வராங்க. அன்றைக்கி எவ்வளோ வியாபாரம் நடந்தாலும் சரி, வியாபாரம் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு வெளியில் வரதும் கிடையாது, வியாபாரம் நடக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு பாதியில் கடையை மூடிட்டு வரதும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஃபுல் டைம் ட்ரேடரால் மட்டும்தான் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ண முடியும். நான் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு பின்னாடி எங்கள் பாஸ் இருக்கார், நான் சிஸ்டத்தில் மறைஞ்சு நான் ட்ரேட் பண்ணுறேன், ஏன்னா நான் மொபைல் வச்சுக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்கேன். மொபைல் வச்சுக்கிட்டுலாம் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணவே முடியாது. சிஸ்டத்துக்கு முன்னாடி உட்காரணும், ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும். அப்படி உட்காந்துட்டு இன்ட்ராடே பண்ணிங்களா மட்டும்தான் உங்களால் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ண முடியும். அதர்வைஸ் யாருமே இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணாதீங்க. ஸோ அதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. ஸ்விங் ட்ரேடிங்கு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரியான பொசிஷனல் ட்ரேடிங்கு, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் பண்ணுங்கள். இன்ட்ராடே ட்ரேடிங் நீங்கள் பண்ணாதீங்க. ஃபுல் டைம் ட்ரேடராக யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க மட்டும் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுங்கள். சரிங்க சார், நான் எந்த செக்மெண்ட்டில் நான் ட்ரேட் பண்ணணும் இன்ட்ராடே பண்ணால்? ஸ்டாக்ஸில் பண்ணணுமா இல்லை ஆப்ஷன்ஸில் பண்ணணுமா அப்படின்னு என்கிட்ட கேள்வி கேட்டிங்க அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிகினர்ஸாக வரவங்க, இப்போ தான் நான் ஒரு சில விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்கேன் மார்க்கெட்டில் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்டாக்ஸில் பண்ணுங்கள்.
ஸ்டாக்ஸில் ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஸ்டாக்ஸில் என்ன பண்ணுங்கன்னா 5 ஸ்டாக்ஸ் 10 ஸ்டாக்ஸ் நிஃப்டி 50க்குள்ளார இருக்கிறதுல போயிட்டு நீங்கள் அன்றைக்கி கெய்னர் யார் அன்றைக்கி லூசர் யாருன்னு பாருங்கள். யார் கெய்னராக இருக்காங்களோ அவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஸ்டாக் 5 ஸ்டாக் 10 ஸ்டாக் 20 ஸ்டாக்குன்னு சொல்லிட்டு பை பண்ணி ₹4 ₹5 ₹10 ஏறினதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கட் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ நீங்கள் ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணுறப்போ ₹100 ₹20 ₹50 ஸ்டாக்லாம் போய் செலக்ட் பண்ணக்கூடாது. ₹500 மேலே என்ன ஸ்டாக் இருக்கோ, ₹1000 மேலே என்ன ஸ்டாக்ஸ் இருக்கோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணி 10 குவான்டிட்டி 20 குவான்டிட்டி 50 குவான்டிட்டி 100 குவான்டிட்டின்னு சொல்லிட்டு நீங்கள் பை பண்ணிங்கன்னா அதில் மூமெண்டம் அதிகமாக இருக்கும். ₹10 ₹20 சாதாரணமாக அப் சைடோ டவுன் சைடோ மூவ் ஆகும். ஸோ அப்படி நீங்கள் ட்ரேட் பண்ணி பழகினீங்க அப்படின்னா ஒரு ₹500 ₹1000 சம்பாதிக்க பழகினீங்கனாவே இன்ட்ராடே எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத கற்றுக்கலாம். இது வந்து பிகினர்ஸுக்கு. நான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரேடர் சார். எனக்கு ஓரளவுக்கு எல்லா நாலேஜுமே இருக்குது. இப்போ மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் தெரியும், எனக்கு டெக்னிக்கல் நாலேஜ் எல்லாமே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்லி நிஃப்டி அண்டு பேங்க் நிஃப்டியில் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். குறிப்பாக உங்களோட கேபிட்டல் ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருக்கணும். லாபம் எனக்கு கம்மியாக வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா நிஃப்டியில் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இல்லை கொஞ்சம் அக்ரெசிவாக நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் பேங்க் நிஃப்டியில் ட்ரை பண்ணலாம். ஸோ இங்கே திரும்பவும் சொல்கிறது எந்த செக்மெண்ட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னா பிகினர்ஸாக இருக்கிறவங்க ஸ்டாக்கில் பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் நல்ல நாலேஜபுளாக இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுங்கன்னாக்கா நிஃப்டி இல்லை பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுங்கள். நிஃப்டி வந்து ரொம்ப சேஃப் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் ஓகே சார் நான் நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் பண்ணுறேன். ஸோ அதில் ஆப்ஷன் பையிங் பண்ணணுமா ஆப்ஷன் செல்லிங் பண்ணணுமா எது சார் பெஸ்ட்டு அப்படின்னா நம்மளோட சேனலில் நம்ம திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். என்ன சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னாக்கா ஆப்ஷன் பையிங்கோட வின்னிங் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 30% தான். ஆப்ஷன் செல்லிங்கோட வின்னிங் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது 70%. ஸோ தொடர்ந்து ஆப்ஷன் பையிங் பண்ணுறவங்க ப்ராஃபிட் பண்ணுவாங்களா இன்ட்ராடேவில், செல்லிங் பண்ணுறவங்க இன்ட்ராடேவில் ப்ராஃபிட் பண்ணுவாங்களா அப்படின்னாக்கா மேக்ஸிமம் 170 நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறவங்களால் மட்டும்தான் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஆப்ஷன் பையிங் பண்ணுறவங்களாலையும் ப்ராஃபிட் பண்ண முடியும். ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் சரியான திசையை நோக்கி மார்க்கெட்டோட திசையை நோக்கி போனால் மட்டும் ஆப்ஷன் பையிங்கில் சூப்பர் டூப்பர் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஆப்ஷன் செல்லிங்கிறது அப்படி கிடையாது. மார்க்கெட் மேலே போனாலும் அவங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும், கீழே வந்தாலும் ப்ராஃபிட் கொடுக்கும், சைட்வேஸில் போனாலும் ப்ராஃபிட் கொடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி அவங்கக்கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கணும். ஆப்ஷன் செல்லிங் அப்படிங்கிறது முறையாக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் அங்கே ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ ஆப்ஷன் பையர் வந்து எதையுமே கற்றுக்காமல் அறக்குறையாக ட்ரேட் பண்ணாலும் அவங்க அதில் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் லாஸ் ஆகுமே தவிர பெரிய லாஸ் ஆகாது. ஆப்ஷன் செல்லிங் அப்படிங்கிறது நீங்கள் எதையுமே கற்றுக்காமல் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னாக்கா என்ன நடக்கும் அப்படின்னா உங்களோட கேபிட்டலை ஃபுல்லாக வைப் அவுட் பண்ணிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இங்கே நிறையவே இருக்குது. ஏன் அப்படின்னா இங்கே வந்து அன்லிமிட்டெட் ரிஸ்க் இருக்குது. நேற்று ஒரு நண்பர் எனக்கு கால் பண்ணார். ஆப்ஷன் செல்லிங்னா என்னன்னே தெரியல. ஒரு ₹4 இருக்கிற ஒரு ப்ரீமியத்தை போய் செல் பண்ணிவிட்டு அது அன்றைக்கி டேவில் வந்து பார்த்தோன்னாக்கா ஸ்கொயர் ஆப் ஆகிடும் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டாராம் இன்ட்ராடேவில். அது எப்படி இன்ட்ராடேவில் ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆப் ஆகும்? ஸோ அவர் எடுத்துக்கிறது வந்து ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸில் எடுத்திருக்காரு, டெலிவரி ஆப்ஷன்ஸில் எடுத்து வச்சிருக்காரு, அதுவும் எக்ஸ்பைரி அன்றைக்கி எடுத்திருக்காரு. அது எப்படி ஸ்கொயர் ஆப் ஆகும்? அது 5 பைசா இல்லை 10 பைசாவில் போய் நின்று போயிடும். அது கூட அவருக்கு தெரியல. அவர் ₹4 இருக்கிறத செல் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ₹4 ₹5 ₹10 இருக்கிறதெல்லாம் செல் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா சில நாள் உங்களுக்கு ப்ராஃபிட் வர மாதிரி தெரியும். ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சது அப்படின்னாக்கா ₹400 இல்லை ₹4000 போய்ட்டு உட்காந்துரும். அன்றைக்கி உங்களோட கேபிட்டல் ஃபுல்லாகவே காலி. உங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஸோ முறையாக திருப்பியும் சொல்லிட்டு இருக்கேன். ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். முறையாக கற்றுக்கிட்டு பண்ணுங்கள். ஆப்ஷன் பையிங்கை பொறுத்த வரைக்கும் சரியான டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கணும். எல்லா நாளும் ட்ரேடிங்கான நாள் கிடையாது. உங்களுக்கான செட்டப் அமைஞ்சால் மட்டும் ட்ரேட் எடுக்கணும். ஸோ இதை பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஆப்ஷன் செல்லிங் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் நாம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் கோர்சஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு 4999 ஜிபே பண்ணிவிட்டு அந்த பேமெண்ட்டுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்களோட ஜிமெயில் ஐடியும் என்னோடய வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுறதன் மூலயமா உங்களுக்கான அந்த கோர்சஸ் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அன்றைக்கி எண்ட் ஆஃப் த டேக்குள்ளார உங்களுக்கு வந்து சேரும். அந்த கோர்சஸோட அக்சஸும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைஃப் டைம் அக்சஸ் தான். நம்ம அந்த கோர்சஸை பை பண்ணுறவங்களுக்காக வாட்ஸ்அப் குரூப் வச்சுட்ருக்கோம். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் பார்த்தினா எல்லா வியூஸுமே நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுவுமே லைஃப் டைம் அக்சஸ் தான். வேணும் என்கிட்ட கற்றுக்கணும் என்னை ஒரு மென்டாராக செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிற நண்பர்கள் கீழே தெரிகிற ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு 4999 ஜிபே பண்ணிவிட்டு பேமெண்ட்டுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டும் ஜிமெயில் ஐடியும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. இதுதான் வந்து இன்ட்ராடேவோட மெயின் விஷயம். இதில் ஓகே சார் இப்படி தான் நடக்குதா இன்ட்ராடேவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கிறாங்களா? ஆக்சுவல் ஃபேக்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 100க்கு 90% பேர் இங்கே நஷ்டம் தான் அடைகிறாங்க இன்ட்ராடே ட்ரேடிங்கில். ஏன் சார் அவங்களாம் நஷ்டம் அடைகிறாங்க அப்படின்னா இவங்க யாருமே முறையாக பங்குச்சந்தையை புரிஞ்சுக்கிறது கிடையாது, பங்குச்சந்தையை யாரும் கற்றுக்கிறது கிடையாது, இவங்க ஓனாக யாருமே ட்ரேட் எடுக்கிறது கிடையாது. நிறைய நண்பர்கள் எங்கிட்ட பேசுகிற நண்பர்கள் சொல்கிறது என்னென்னா அவங்க இந்த பங்குச்சந்தையில் ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணது 1 லட்சம் அப்படின்னா
அதாவது ஹிந்திக்காரன் எனக்கு ஃபோன் பண்ணான் சார், என்னோட அக்கௌண்ட் அவன் ஹேண்டில் பண்ணான் சார், இவன் எனக்கு கால்ஸ் கொடுக்குறான்னு சொன்னான் சார், இவன் எனக்கு ட்ரேட்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னான் சார், இந்த டெலகிராம் சேனலை பார்த்தேன் சார், இந்த யூடியூப்பில் சொன்னாங்க சார், இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சொன்னாங்க சார் அப்படின்னு சொல்லி ட்ரேட் எடுத்து லாஸ் பண்ணது பார்த்தோன்னா 4 லட்சமாக இருக்கும். அப்படின்னா நீங்கள் முதல்ல வந்து பார்த்தோன்னா நீங்கள் பண்ணுற வியாபாரத்துக்கு, நீங்கள் பண்ணுற ட்ரேடுக்கு நீங்கள் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிபிள். ஸோ உங்களுக்கு தெரியாமல் அந்த ட்ரேடை நீங்கள் எடுக்கவே கூடாது. ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அந்த ட்ரேடு ஏன் எடுக்கிறீங்க, ஒரு கால் ஆப்ஷன் பை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கால் ஆப்ஷனை ஏன் பை பண்ணீங்க, இது எங்கே போகும், இதனோட டார்கெட் என்ன, இதனோட ஸ்டாப் லாஸ் என்ன, இந்த ட்ரேடை நான் எடுத்து தான் ஆகணுமா, சரி ஓகே இந்த ட்ரேடை நான் எடுத்துட்டேன், மேலே போனால் எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும், ஒருவேளை எனக்கு அகென்ஸ்டாக வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சுன்னா எவ்வளோ லாஸ் வரும், இப்படிங்கிற புரிதல் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். ப்ராஃபிட்டை அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ட்ரேடில் அந்த லாஸை அக்செப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். அப்படி தயார் அப்படின்னா தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணுமே தவிர இங்கே இருக்கிற நண்பர்கள் யாரும் அப்படி ட்ரேட் எடுக்கிறது கிடையாது. அதே போல் இந்த மல்டிபிள் கால்குலேஷன், அதாவது எடுக்கிறப்பயே வந்து பார்த்தீங்கன்னா 1 லாட் 2 லாட் இவங்க ட்ரேட் பண்ணி பழகிறதே கிடையாது. எடுத்தவொடனே 100 குவான்டிட்டி 200 குவான்டிட்டி 50 குவான்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ட்ரேட் பண்ணுறாங்க. இவங்களுடைய கரு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் ப்ராஃபிட் பண்ணுறதும் ரொம்ப வேகமாக இருக்கும். எடுத்த உடனே என்ன சொல்லுவார் அப்படின்னா ஒரு 5000 ரூபா தான் கேபிட்டல் வச்சுருப்பாங்க, நான் 4000 ப்ராஃபிட் பண்ணேன், 3000 ப்ராஃபிட் பண்ணேன், 10,000 ப்ராஃபிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வேகத்தில் எங்கே பெருசாக ப்ராஃபிட் வருதோ அதே வேகத்தில் இங்கே நஷ்டம் அடையிறதுக்குண்டான வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி இன்ட்ராடே ட்ரேடிங்கில் 90% பேர் லூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்க யார் அப்படின்னு கேட்டால் முறையாக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுறவங்க யாருமே கிடையாது, அவங்க இண்டிவிஜுவலாக ட்ரேட் பண்ணுறவங்க யாருமே கிடையாது, முழுக்க சிஸ்டத்துக்கு முன்னாடி உட்காரவங்க யாருமே கிடையாது. அவங்க வந்து டெக்னிக்கலாக கூட ட்ரேட் பண்ணுறத விட அவங்க எல்லாருமே எமோஷ்னலாக ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே மார்க்கெட்டை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பெரிய தொகையை மார்க்கெட்டில் இழந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வர சின்ன ப்ராஃபிட்டை வந்து மார்க்கெட் அப்படிங்கிறது சின்ன ப்ராஃபிட்டாக தான் கொடுக்கும். அந்த சின்ன ப்ராஃபிட்டாக பண்ணுறப்போ அந்த ப்ராஃபிட்டை அவங்களுடைய லாஸாக கூட வந்து ஒப்பிட்டு பார்க்குறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அவங்களுக்கு அந்த ப்ராஃபிட் வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட்டாக தெரியறது கிடையாது. அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எமோஷன் ஆகி திரும்ப ட்ரேட் பண்ணி எல்லாருமே லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இந்த பங்குச்சந்தைக்குள்ளே வரும்போது உள்ளே கொண்டு வர தொகையை எப்படியாப்பட்ட தொகையை கொண்டு வரணும் அப்படின்னா இந்த பணம் நான் டோட்டலாக மார்க்கெட்டில் லாஸ் பண்ணாலும் என்னோடய வாழ்வாதாரம் பாதிக்காது, நான் மார்க்கெட்டை கற்றுக்க போகிறேன், கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ண போகிறேன், இதை நான் கற்றுக்கிற காலத்தில் இந்த கேபிட்டல் எனக்கு ஜீரோவானாலுமே எனக்கு ப்ராப்ளம் கிடையாது அப்படிங்கிற நோக்கத்தோடு இருக்கிற கேபிட்டல் மட்டும் உள்ளே கொண்டு வாங்க. இங்கே சம்பாதிச்சு என்னோடய குடும்பத்தை நான் பேசிக்கான விஷயங்களை நான் இங்கே பூர்த்தி செஞ்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட மார்க்கெட்டுக்கு வராதிங்க. மார்க்கெட்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 3 ஆண்டுகளாவது ஆகும். இந்த 3 வருஷத்தில் குறைஞ்சபட்சம் நீங்கள் 5 to 10 லட்ச ரூபாய் நீங்கள் லாஸ் பண்ணியிருப்பீங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் தயார் அப்படின்னா மட்டும் இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு வாங்க, பங்குச்சந்தைக்கு வாங்க, முறையாக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். இது எதையுமே கற்றுக்காமல் பங்குச்சந்தையில் பணம் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னா அவ்வளவு ஈஸி கிடையாது. நீங்கள் முதல்ல கற்றுக்கிற பட்சத்தில் கற்றுக்கிட்டு நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கற்றுக்கிறதுக்கு பண்ணுற செலவை நீங்கள் ஒரு செலவாக நினைக்காதீங்க. நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறப்போ உங்களுக்கு அது ஒத்து வரல அப்படின்னா அந்த கற்றுக்கிட்ட ஃபீஸோடு முடிச்சுட்டு மார்க்கெட் விட்டு நீங்கள் எக்ஸிட் ஆகிட்டு போயிடலாம். நீங்கள் இது எதையுமே கற்றுக்காமல் மார்க்கெட்டுக்குள்ளார வந்தீங்கன்னா இதை விட பெரிய தொகையை நீங்கள் பங்குச்சந்தை கொடுக்க வேண்டியதாகிடும் நண்பர்களே. ஸோ நம்மளோட ஃப்ரீ டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற MNP வில்லேஜ் ட்ரேடர் _ஒரிஜினல் அப்படிங்கிற ஐடியை சர்ச் பண்ணி நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்குவாங்க. அங்கேயே நிறைய தகவல்களை நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி கோர்சஸை வாங்கணும்னு நினைக்கிறவங்க அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு 4999 ஜிபே பண்ணிவிட்டு பேமெண்ட்டுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டும் ஜிமெயில் ஐடியும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான வீடியோஸ் நம்ம கொடுக்குறோம், நிறைய தகவல்களை ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்மகிட்ட கோர்சஸ் பை பண்ண எல்லா நண்பர்களுமே ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா வாங்கி பயனடைங்க நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கிற பட்சத்தில் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி நண்பர்களே. வாழ்க தமிழ், வளர்க என் தமிழ் மக்கள்.